வெயிட் லாஸ். இன்னைக்கு உடல் பருமன் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாயிருச்சு. காரணம் ஃபுட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். என்னன்னா, அதை மேஜரா சொல்றது என்னன்னா, நைட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு 8 மணி 6 மணிக்கு முன்னாடி நீங்க முடிச்சிடணும். 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? இல்ல வந்து இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல ஆயுர்வேதத்துல ஆக்சுவலி வெயிட் ரிடக்ஷன் வெயிட் அதிகமான கண்டிஷனை நம்மள மேதோ விருத்தின்னு சொல்லுவோம். மேதோ விருத்தி அப்படின்னா நம்மட அக்கார்டிங் டு ஆயுர்வேதா பாடி ஒரு 6 தாதுக்களா உருவாக்கி இருக்கு. ரசம், ரக்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம் சொன்னா 6 தாதுஸ்னா உருவாக்கி இருக்கு. இதுல இந்த மேதோ தாதுவோட அதிவிருத்தி தான் நம்மள ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். புரியுது இல்ல? இப்ப ஆயுர்வேதா படியா சொல்றது அப்படின்னா கிளேதம்னு சொன்ன உணவு நம்ம பாடியில அதிகமாகும் தான் வருது. இப்ப நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கூட புரியுற மாதிரி சொல்றது அப்படின்னா நம்மட ஃபுட் இன்டேக் அதிகமா இருக்கும், நம்மட ஃபுட் அவுட்புட் இல்ல எக்ஸசைஸ் கம்மியா இருக்கும். இதுதான் பேசிக் காரணம். இப்ப சில பேர் சொல்லுங்க இந்த மெடிசின் சாப்பிட்டதுனால அதிகமாயிடுச்சு அப்படி எல்லாம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. பட் அது ஒரு 0.5% தான். இப்ப இந்த மெடிசின் சாப்பிடாம இருந்துச்சுன்னா வெயிட் ஏறுமா? ஏறாது இல்ல. அப்ப ஆக்சுவலி நம்மள எந்த அளவுல உணவு எடுக்குதோ அந்த அளவுல நம்மள ஒர்க் பண்ணும். அப்ப வெயிட் ரிடக்ஷனோட பேசிக் தியரி அதுதான். நம்மள கலோரிக் டெபிசிட்னு சொல்லுவோம். கலோரிக் டெபிசிட் என்ன? நம்மள எடுக்கிற உணவோட குவாலிட்டின்னு சொல்றது நம்மள எக்ஸசைஸ் பண்ணி வெளியில கொண்டு வரணும் கம்மியா இருக்கணும். புரியுதுல? அப்ப ஆயுர்வேதத்துல வந்து 3 ரீதியில கொடுக்கும். இப்ப உள்ள மெடிசின், இப்ப ஃபேட் மெட்டபாலிசம் மேதோ தாதுவை கம்மி பண்றதுக்குள்ள மெடிசின்ஸ் கொடுக்கும். அதோட சேர்த்து நம்மள கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணும். இப்போ உதாரணம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும். அது எதுக்காக அப்படின்னா ஃபேட்டினை மொபிலைஸ் பண்றதுக்காக. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம 10 ரூபாய் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல வைக்கும், அதுக்கப்புறம் பேர்ஸ்ல வைக்கும், அதுக்கப்புறம் பேங்க்ல போடும். நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரூபாய் தேவைன்னா என்ன பண்ணும்? பேங்க்ல போய் எடுக்குமா? இல்ல பாக்கெட்ல தானே எடுக்கும். இதே மாதிரி நம்ம பாடியில ஃபேட் நிறைய எடுத்துக்கொண்டு வச்சிருக்கு. இதுல பாடியோட லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் சீக்கு, அதே மாதிரி அப்டோமன், பட்டக்ஸ். அதனால நிறைய பேர் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும். பட் அப்டோமன் கம்மியாக மாட்டேன், சீக் கம்மியாக மாட்டேன், அதே மாதிரி பட்டக்ஸ் கம்மியாக மாட்டேன். ஏன்னா பாடி அங்க வச்சிருக்கிற ஃபேட் பாடியோட லாஸ்ட் நீடுக்காக, லாஸ்ட் தான் அதுல டச் பண்ணும். அதனாலதான் மீதி எல்லா இடத்துல இருக்கிற வெயிட் கம்மியானாலும் அங்க இருக்கிற வெயிட் மட்டும் தொப்பை மட்டும் கம்மியாகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணும்? ஃபேட்டை மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதோட சேர்த்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபுட் எப்படி சாப்பிடணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்ம சாதாரணமா ரெகுலரா எல்லாரோடும் சொல்றோம் அப்படின்னா கரெக்டா டைம்லயும் ஃபுட் எடுத்துருங்க. இப்ப எக்ஸாம்பிள் சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் சொல்லுவோம், நான் 12 மணிக்கு தான் ஃபுட்டு சாப்பிடணும், ரொம்ப பெருமையா சொல்லுவோம். எல்லாம் வேலையை முடிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். கண்டிப்பா தப்பு. அந்த மாதிரி எடுத்துனா தைராய்டு மாதிரி டிசீஸ் வரதுக்குலாம் ரொம்ப அதிகமா சான்ஸ் இருக்கு. அதனால கரெக்டா 8:30 9 o'clock ஃபுட் எடுத்துருங்க. மத்தியானம் அதே மாதிரி டைம்லி ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு கரெக்டா 1.5 hour to 2 hours எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிடுங்க. அது சும்மா வாக்கிங் போய் முட்டின தேய்மானம் வருத்தாம ஒரு எக்ஸசைஸா பண்ணிடுங்க. ஏரோபிக்கு, அனேரோபிக்கு, ஃபிளெக்சிபிலிட்டின்னு திரிச்சு 20 minutes இல்ல 20-30 minutes அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸா பண்ணிடுங்க. கார்டியோ கூட பண்ணலாம். கார்டியோ ஏரோபிக் எக்ஸசைஸ்ல வரும். ஓகே. ஏரோபிக் எக்ஸசைஸ்னா நம்ம கார்டியோ மாதிரி இப்போ ஸ்கிப்பிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் சொன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் வரும். அனேரோபிக் அப்படின்னா மசில் ஸ்ட்ரென்தனிங்காக பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் புஷ்அப், புல்அப், பிளாங்க் இந்த மாதிரி சொல்லல, அது அனேரோபிக் எக்ஸசைஸ். ஃபிளெக்சிபிலிட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யோகா இல்ல ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இந்த கோலா அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது இப்ப நம்ம ஒரு சாதாரணமா என்ன பண்ணுவோம், ஒரு டீல ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறதுக்கு பயக்கும். பட் ஒரு கிளாஸ் கோலா இல்லைன்னா ஒரு கிளாஸ் 7up சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுலயும் கஷ்டமான திங் தான். அதுல இப்ப நிறைய சொல்றாங்க ஜீரோ சுகர் அதெல்லாம் சொல்றாங்க. அதுலயும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது கரெக்டா நமக்கு பிராக்டிகலி பாசிபிளா இருக்கிறது அல்ல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது மிகப்பெரிய விஷயம். நல்லது. ஜங்க் ஃபுட்னு சொல்லும்போது இப்ப எக்ஸாம்பிள் எல்லா பேரும் பேக்கரி ஐட்டம் சொல்லுவோம், இல்லைன்னா சீஸ் கலந்தது இப்ப அதிகம். எல்லாத்துலயும் சீஸ் அதிகமாயிருச்சு. எந்த ஃபுட் எடுத்தாலும் சீஸ் பீஸா, ஸோ சீஸ் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால மேபி அது பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேட் ஆகிறதுக்கு. அப்படி இல்ல. ஆக்சுவலி நமக்கு வர இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன இதுக்கு காரணம் சீஸ் இல்ல, அதிகமான கார்போஹைட்ரேட் தான் காரணம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்மி பண்ண வேண்டாம் ஒயிட் ரைஸ் தான். நம்ம இன்னைக்கு பொன்னி அரிசி இருக்குல்ல, பொன்னி அரிசி தான் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். அதோட சேர்த்து அரிசி, கோதுமை, கம்பு, வரகு, ராகி, சோளம். இப்போ ரைஸ் இல்லாம ரீப்ளேஸ்மெண்டா நம்ம வந்து இட்லி எடுத்துக்கலாமா? இட்லிக்குள்ள ரைஸ் தானே இருக்கு. ஆனா பட் இருந்தா உளுந்து ஒரு கண்டென்ட் இருக்கறனால பட் அது 50-50 தானே வருது. ஓகே. ரைஸ் கம்பேர் பண்ணா இட்லி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? ரைஸ் கம்பேர் பண்ணா ராகி ஓகே. ராகி அப்படி சொல்லணும். சூப்பர்.
ஏன்னா நம்மள ரைஸ்ன்னு சொல்லும்போது அது மாவசத்து அடங்கியது. மாவசத்து அடங்கிய சொல்லும்போ கரெக்டா சொன்னா அரிசி, கோதுமை, கம்பு, வரகு, ராகி, சோளம் இது 5மே டோட்டல் ஃபுட்டோட 30% தான் வரும். புரியுது? இப்ப ஞான் சாதாரணமா எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்ப காலையில நம்மள ஃபுட்டு சாப்பிடும்போ ஒரு இட்லி வைங்க, ஒரு 6 நட்ஸ் வைங்க, 50 கிராம் புரோட்டீன், 50 கிராம் புரோட்டீன் பாசிப்பயிறு, சுண்டல், நிலக்கடலை, அந்த மாதிரி 50 கிராம் புரோட்டீன் வைங்க, ஒரு ஃப்ரூட், வெஜிடபிள் இப்படி சாப்பிடுங்க சொல்லும் காலையில டிஃபன். எல்லா நியூட்ரிஷன் கிடைச்சிடும். அந்த மாதிரி சாப்பிடணும். இதே மாதிரி மத்த இதுல நம்ம சிலவங்களை என்ன பண்ணணும், வெயிட் ரிடக்ஷன் சொல்லி 0% கார்பன் சொல்லி போகும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா வெயிட் கம்மியாகும். பட் எப்ப நார்மல் டயட்ல வருதோ அப்போ அதிகமா ஏறும். இப்ப நிறைய பேரை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு 6 மாசத்துல 10 கிலோ கம்மி பண்ணும். பட் அந்த டயட்டை விட்டு இன்னைக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஜூஸ் சாப்பிடுங்க சொல்லும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, கரெக்டா இது ஸ்டாப் பண்ணி நார்மல் டயட்ல வரும்போ 15 கிலோ ஏறும். அதான் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பர் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா இருக்குமா? இல்ல, இன்னைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு பெரிய ரீசன் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஒரு வாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம பாடியில கோர்டிசோல்ஸ் சொல்லி ஹார்மோன்ஸ் நிறைய உருவாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில நல்லது ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்ப ஆக்சுவலி இன்னைக்கு டயபெட்டிஸ், நீங்க முன்னாடி டயபெட்டிஸ் குறிச்சு கேட்டுருந்துச்சு இல்ல, டயபெட்டிஸ் வர்றதுக்குள்ள இன்னைக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஓவர் ஸ்ட்ரெயின், இர்ரெகுலர் ஸ்லீப் கூட சொல்லலாம். இரெகுலர் ஸ்லீப்பினால ஸ்ட்ரெஸ் தான் உருவாகுது. அப்ப ஆக்சுவலி என்ன ஆகும்னா, நம்ம பாடியில கோர்டிசால் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் உருவாகும். இது என்ன பண்ணோம்னா நம்மள இன்சுலின் ரிசப்டர்ல போய் உட்காரும். அப்ப உட்காரும்போது இன்சுலின் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அப்ப அப்ப என்ன பண்ணும், பிளட் குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் எலிவேட்டட் ஆகும். அப்ப நம்மளோட பேங்க்ரியாஸ் என்ன நினைக்கும்னா ஞான கம்மியா உருவாகிறதுனாலதான் இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் எலிவேட்டரா இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால சாதாரணமா 10 உருவாக வேண்டிய இன்சுலின் 30, 40, 50 உருவாக்கும். அந்த மாதிரி அதிகமா உருவாக்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேங்க்ரியாஸ் ஃபுல்லா சத்து போயிடும். அந்த கண்டிஷன் தான் சுகர். புரியுது? அதனால நான் என்ன சொல்லணும்னா, சாதாரணமா இந்த மாதிரி ஒரு 30, 35 வயசுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள ஃபாஸ்டிங் இன்சுலின் செக் பண்ண சொல்லும். ஓகே, நார்மலி பிளட் செக் பண்ணும்போது எல்லாரும் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் செக் பண்ணுவோம். பட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் செக் பண்ணா சுகர் இருக்கா இல்லையான்னு தான் தெரியும். பட் சுகர் வரப்போகுமா இல்லையான்னு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் செக் பண்ணுவோம். ஃபாஸ்டிங் இன்சுலின் 5, 7க்குள்ள அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மள இப்ப நார்மலா இருக்கிற குளுக்கோஸ்னை மெயின்டைன் பண்றதுக்காக நம்மளோட பாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இப்படி ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி பேங்க்ரியாஸ் ஃபுல்லா சத்து போன கண்டிஷன் தான் சுகர். சோ இந்த டைம்லயே கண்டுபிடிச்சு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து சரி பண்றது அப்படின்னா நம்ம பேங்க்ரியாஸ்னை காப்பாற்ற முடியும், சுகர் இல்லாம போய்க்கலாம். இப்போ நீங்க இந்த வெயிட் கெயின் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வெயிட் கெயின் சொல்லும்போது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா தைராய்டு சம்திங் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது எல்லாமே கனெக்ட் தான் சொல்றேன். ஆக்சுவலி தைராய்டுன்னு சொல்றது நம்ம பாடியில ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட்